வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்றைக்கி ரைஸ் உப்புமா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபப்பும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நான் இங்கே சாப்பாடு அரிசியில் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை அரிசிலையும் பண்ணால் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மிளகு, உளுந்து, கடலப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறமா இஞ்சி சிலதில் தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. இது சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போது 1.5 கப் ரைஸுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். டிஷ்ஷில் நீங்கள் பொங்கல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பொங்கலுக்கு நெய்லாம் ஊற்றணும். இது சிம்பிளாக பண்ணிடலாம் டிஃபனுக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சவனே கடுகும், உளுந்து, சீரகம், மிளகு, கடலப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய். காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகும் அப்புறம் இந்த காஞ்ச மிளகாய் தான் இன்னைக்கு காரம், அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு இது எல்லாமே அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். சில பேர் தாளிப்பு நிறைய பிடிக்கும், அதனால் 1/4 டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். கடுகு வெடியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போடுறேன். அப்புறமா உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன். மிளகும் 1/4 டீஸ்பூன், அப்புறம் சீரகமும் 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே. நல்லா பொரிஞ்சவனே இஞ்சி சிறிதளவு தட்டி வச்சுருக்கேன். இது வாசனை நல்லாயிருக்கும். இஞ்சியில் நல்லா வதங்கினவனே பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஏற்கனவே நான் 1.5 கப் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். சிறுபருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நான் வதக்க போகிறேன். இப்போங்க ரைஸ் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இந்த எண்ணெயிலேயே. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் ஏற்கனவே எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்க அதே அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா. இப்போ அது மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினீங்கன்னா பொங்கல் மாதிரி இது கொல கொலன்னு ஆகிடும். இதுமாதிரி உதிரியாக வேணும்னா கரெக்டாக அதே அளவு சேம் அளவு எடுத்துக்கணும். இப்போ குக்கு மூடி போட்டு ஒரு விசில்லேருந்து 2 விசில் வரைக்கும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு விசில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட்டில் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உதிரியாக ரைஸ் உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக நான் 2 விசில் எடுத்தேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சேன் முதலே அரிசியை. அதனால் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றுறேன். பாருங்கள், உங்களுக்கு சுவையான அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ் கார சட்னி இல்லைனா இது மாதிரி பருப்பு ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.